நண்பர்களுக்கு வணக்கமுங்க. நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லிங்க தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க. அந்த தென்னிலையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அருகில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க. நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் ஈத்து பழைய, அதாவது நல்லா பழைய டைப்பில் காங்கியம் குட்டை மாடு மயிலை மாடு, நல்லா பால் மயிலைங்க. காங்கியத்தில் குட்டை மாடுங்க. குட்டையில் இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நல்லா பழைய டைப் இருக்கக்கூடிய திருவு கொம்பு மாடுங்க. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதாவது ஒரு மாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரம் தான் இருக்குமுங்க. நீங்கள் நேரில் முழுமையாக மாட்டை வந்து பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க. நல்ல குணமுங்க. குணத்தை வந்து நம்பர் 1 தரமுங்க. நல்ல குணமுங்க. ஒரு துளி கூட நகராதுங்க. கெட்ட குணிகளுக்கு, அதாவது கெட்ட சுழிகள் கிடையாதுங்க. கெட்ட குணங்கள் கிடையாதுங்க. 100க்கு 100 நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நான் கன்று ஏணுவதுக்கு பார்த்திங்கன்னா 1 வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க. ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு 2ங்க, சாயங்காலம் ஒரு 2, ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. கறவைக்கு வந்து யார் வேணாலும் முடிச்சுக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு நம்ம 100க்கு 100 உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நல்லா மடி வெட்டிருக்குதுங்க. நல்லா வால் இறக்கமுங்க. மாடு நல்லா அடக்க வடக்கமான மாடுங்க. நல்லா குணமான மாடு, தெளிவான மாடுங்க. நல்லா பயிர் வாலில் நல்லா வால் பாருங்கள், நிலங்கூட்டுற அளவுக்கு இருக்குமுங்க. நல்ல தரத்தில் நம்பர் 1ங்க. தற்போது சூழ்நிலை வந்துங்க காங்கி மாட்டோட எண்ணிக்கையே வந்து மிக மிக குறைவுங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா காங்கியத்துலேயே குட்டையிலேயே திருவுவம் மாடுங்க. உங்களுக்கு இந்த மாடு தேவைப்பட்டால் மேல் இருக்கிற நமக்கு அதாவது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. நன்றி, வணக்கமுங்க.